ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டயட் ஃபார் டைப் 2 டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10%, அதாவது ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 10 பேர் வந்து கண்டிப்பாக டயபெட்டிஸாக இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா 20%, அதாவது 17.8% கிட்ட நியரிங் ஆகுறாங்க. 100 பேர் இருக்காங்கன்னா 20 பேர் வந்து டயபெட்டிஸ் ஆகுறாங்க. பாண்டிச்சேரியும் அதே மாதிரி 10%ல இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒபிசிட்டி தான். அதாவது உங்களோட சாப்பாடு முறை தான், டயட். ஸோ டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டயபெட்டிஸ் as well as அதர் காம்ப்ளிகேஷன்ஸ். இது ஏன் நான் இம்பார்ட்டன்ட் படுத்தி சொல்றேன், டயட்ல சொல்றேன்னா, ஒபிசிட்டி தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் ஃபார் ஆல் காம்ப்ளிகேஷன்ஸ். முதல்ல அது என்ன ஆகும்னா பிளட் ப்ரெஷர் கொண்டு வரும். அந்த பிளட் ப்ரெஷர் தான் இனிஷியல் ஸ்டேஜ் ஃபார் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ். அதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் என்னன்னா டயபெட்டிஸ், அனதர் ஒன் இஸ் தைராய்டு. ஸோ நம்ம இன்னைக்கு டயட் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், நீங்க சாப்பிடுற ட்ரக் என்ன எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, அது கூட டயட் எவ்வளோ ரோல் பிளே பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம டயட்ன்னு சொன்னோம்னா டயபெட்டிஸ்க்கு எல்லாருமே இந்த விதைகள், இது மில்லட்ஸ், இதுதான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே டைம் இல்ல, இதெல்லாம் எங்க இருந்து பண்றது. அதே மாதிரி இந்த கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க, அன்பாலிஷ்டு ரைஸ், இதெல்லாம் நம்ம இப்ப சாப்பிடுறதே இல்லை. பாலிஷ்டு ரைஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்ப மில்லட்ஸ், அன்பாலிஷ்ட் ரைஸ், பார்லி, வீட், குனோனா அண்ட் ஓட்ஸ், இது எல்லாம் அமெரிக்கால, இந்த குனோனான்றது அமெரிக்கால ஃபாலோ பண்ற ஒரு விதை. அதாவது எல்லாமே சீட்ஸை மட்டும் நீங்க தயவு செய்து டயபெட்டிஸ் மக்கள் as well as those who are what is it அதாவது இந்த டயட்ல இருக்கிறவங்க விட்டுறாதீங்க. ஸோ மில்லட்ஸ், அன்பாலிஷ்ட் ரைஸ், பார்லி, wheat, quinoa and oats are very important for diabetic patients as well as other things. எல்லாமே pulses, legumes, எல்லா கடலை வகைகள் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது தவிர்த்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இதுல என்ன கொடுத்துருக்கேன்னா, கொய்யாப்பழம், கோவா, ஆப்பிள், பியர், கேண்டலூப், ஜாமன், இது எல்லாமே நீங்க வந்து சாப்பிடுற இதுதான். இதுல மோஸ்ட்லி வந்து ஆப்பிள், பியர்ஸ், கொய்யா வந்து பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு இங்க ஈஸியா கிடைக்குது, ரொம்ப கம்மியான ரேட்லயும் கிடைக்குது. ஸோ இதை நீங்க விட வேண்டாம். அதர் வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா அக்ரா, ட்ரம்ஸ்டிக், பம்கின், பிரிஞ்சால், இது எல்லாமே இருக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐவி காட், அதாவது வந்து இது நம்ம இது சொல்லுவாங்கல்ல, கோவக்காய், அதுக்கப்புறம் சொரக்காய், அந்த வகையான அந்த காய், அந்த நீர்க்காய் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க எதாமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி லீஃபி கிரீன்ஸ், கீரை வகைகள் பொதுவாவே யாரும் விட்டுறாதீங்க. எல்லா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கீரை வகைகள் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸ், சன்ஃபிளவர், இது நட்ஸ். இப்போ ரீசெண்டா எல்லாருமே டயட் கூட நட்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ, வால்நட்ஸ், பம்கின் சீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பூசணி விதையெல்லாம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம பட்டை, கிராம்பு, அதெல்லாம் இருக்குல்ல, ஏலக்காய், அதெல்லாமே, சோம்பு விதைகள், இந்த அனீஸ்ன்றது விதைகள், பொதுவாகவே பெருஞ்சீரக விதைகள், சோம்பு விதைகள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணாலே நார்மலா இருக்கிற பர்சனும் டயபெட்டிஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஃபுட்ஸ் பி அவாய்ட் வந்து ஆக்சுவலா நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, பிரெட், அதாவது பேக்கரி ஐட்டம்ஸை தவிர்த்து கொஞ்சம் தவிர்க்க சாப்பிடலாம், ஆனா ஒரு லிமிட்டடா எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த பொரிச்சது, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சம், அதாவது மட்டன் எல்லாம் குழந்தைங்க சாப்பிடலாம், பெரியவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அது பிளட் ப்ரெஷர் இருக்கும் போது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் as well as ஆயில் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மூணுத்தை நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அண்ட் HbA1c நான் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் ஒரு காலத்துல 140, 150க்கு மேல போனாதான் அவங்கள சுகர்னு சொல்லுவோம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 100 மேல தாண்டினாலே அவங்க வந்து ப்ரீ டயபெட்டிஸா இருக்கலாம், ஃபியூச்சர்ல டயபெட்டிஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம WHO, ICMR எல்லாமே கணிக்குது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 126 தாண்டிட்டாங்க, 126 இருக்குனாலே ஷியரா அவங்கள டயபெட்டிஸ்ன்னு சொல்லலாம். அப்ப 100, அதாவது 110, 150 இந்த ரேஞ்சில் இருக்கும் போது அவங்கள ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா டயபெட்டிஸ் ஆகலாம்னு சொல்றாங்க. ஆனா அதை ரிவர்ஸ் பண்ணலாம், ரிவர்சல் ஆகலாம். சுகர் எப்பயுமே நமக்கு ரிவர்ஸ் ஆகும் when you are following this diet. அதே மாதிரி HbA1c வந்து 3 months ஒன்ஸ் எடுக்கிறது. 3 months ஒன்ஸ் கண்டிப்பா எடுங்க. அது வந்து நம்ம ஆக்சுவலா ஒரு 5.4, 5.6னே சொல்லிட்டு இருந்தாங்க. 6.5, 6ன்னு வந்தாலே ப்ரீ டயபெட்டிஸ் சொல்லிடுவாங்க. அதுல அது 5.5க்குள்ளார வச்சுக்கோங்க. ஆனா இது நார்மல் ரேஞ்ச் அக்கார்டிங் டு WHO as well as ICMR நான் கொடுத்துருக்கேன். இன்னொன்னு ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லணும் எனக்குன்னா, நீங்க சாப்பிடுற ட்ரக்கால சுகர் லெவல் குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நீங்க எடுத்துக்கிற சாப்பாடை குறைக்காது. நீங்க சாப்பிடுற மெட்ஃபார்மின்,
நெமோனிப்பரைட், சல்ஃபனில் ட்ரக்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்னா ஹெப்பாட்டிக் குளுக்கோனியோஜெனசிஸை தான் குறைக்குது. அதாவது லிவர்ல புதுசா குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த குளுக்கோஸை மட்டும்தான் அது குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துது. அதாவது நீங்க சாப்பிடுற சாப்பாடை இன்சுலின் வந்து குளுக்கோஸை எடுத்துட்டு போகும். ஆனாலும் டயட் கண்ட்ரோல்னு ஒண்ணு இருக்கு. ஸோ டயட் கண்ட்ரோல், ட்ரக் பிளஸ் எக்ஸசைஸ். வாக்கிங் போங்க. அதாவது எக்ஸசைஸ்னா ரொம்ப சிவியராலாம் வேண்டாம். வாரத்துல த்ரைஸ் இல்லைன்னா தினமும் ஒரு 20-25 மினிட்ஸ் ஒரு நார்மல் மாடரேட்டா ஒரு வாக்கிங் பண்ணுங்க. இந்த 3 நீங்க பண்ணீங்கன்னா டயபெட்டிஸை ரிவர்சல் கொண்டு வரலாம். டயட், ட்ரக் பிளஸ் எக்ஸசைஸ். ஸோ ட்ரக்கை மட்டுமே நம்பாதீங்க. ஏன்னா அந்த ட்ரக்கால எவ்வளோ நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம பார்க்குறோம். மெயினா நியூரோபதி எஃபெக்ட் ஆகுது. நர்வ்ஸ் வந்து நரம்பு ஃபுல்லாவே எஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது. கை ஷிவரிங் ஒரு 50-60லயே நமக்கு வந்து ஷிவரிங் ஆகும். அது மாதிரி அதுக்கப்புறம் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், தைராய்டு, அதுக்கப்புறம் சிஎன்எஸ் எஃபெக்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ நம்ம தவிர்க்கலாம். எப்படின்னா நம்மளோட டயட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும் எல்லாமே. ஸோ ட்ரக்கோட டயட் பிளஸ் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு டிசார்டருக்கும் நான் இனிமேல் டயட் கொடுக்க போறேன். தேங்க்யூ.